கைஸ், இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தக்லீஃப் படத்துலேருந்து ஒரு பயங்கரமான இஷ்யூஸ்லாம் வந்து வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி தான் அது என்ன அப்படின்றத கிளியராக நம்ம பேச போகிறோம். ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம கமல் சார் நடிப்பில் வெளியாக போகிற படம் தான் வந்து தக்லீஃப். அண்ட் இந்த படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு நாளைக்கு வந்து ரிலீஸ் ஆக போகிறதா வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கர்நாடகாவில் வந்து நம்ம தக்லீஃப் படம் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லி ஒரு சில இஷ்யூஸ்லாம் போயிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கர்நாடகாவில் நம்ம சாரி கேட்க சொல்லியிருந்தாங்க கமல்ஹாசன் சாரை. பட் கமல்ஹாசன் சார் வந்து என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது, நீங்கள் வந்து நான் சொன்னதை வந்து தெளிவாக புரிஞ்சிக்காமல் நீங்களே ஒன்று பேசுகிறீங்க, அதனால் என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவும் இதுவாக வருத்தமாக சொல்லியிருக்காரு. அண்ட் தமிழ்லேருந்து தான் வந்து கர்நாடகா தமிழுக்கு அடுத்து தான் வந்து எல்லா மொழியும் பிறந்தது. ஸோ நான் சொன்னது என்ன அப்படின்றதே உங்களுக்கு புரியல, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறதுனால என்னால் மன்னிப்பு கேட்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப இதுவாக சொல்லியிருக்காரு. அண்ட் தக்லீஃப் படம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கர்நாடகாவில் வந்து ரிலீஸ் ஆகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் 10ஆம் தேதி வந்து அடுத்த விசாரணை வந்து நடக்க போகுது. ஸோ அது வரைக்கும் தக்லீஃப் படம் அங்கே ரிலீஸ் ஆகாது. ஒருவேளை அங்கே இந்த விசாரணைகள்லாம் நல்லபடியாக கமல் சாருக்கு சாகஜமாக முடிஞ்சால் அந்த படம் வந்து அங்கே ரிலீஸ் ஆகும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த படம் அங்கே ரிலீஸ் ஆகாது அப்படின்றது அஃபிஷியலான நியூஸு. ஸோ இது மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.